சூப்பர். அழிவில்லாத உயர்ந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. மற்ற அனைத்து செல்வங்களும் பொன் பொருள் மண் ஆகிய அனைத்து செல்வங்களும் கல்வி செல்வத்திற்கு ஈடாகாது. அத்தகைய கல்வி செல்வத்தை எங்களுக்கு அள்ளித்தந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய பள்ளி நண்பர்கள் அனைவருக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். முதலில் என்னை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எம்ஜே பாஸ்கர். நான் மும்பையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறேன். என் கூட பேசுவதற்கு 2 அணியினர் வந்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு பட்டி தொட்டிகளை கைப்பற்றிய அலைபேசியும் சமூக வலைத்தளங்களும் இளைய தலைமுறைக்கு வரமா சாபமா. இந்த சமூக வலைத்தளங்கள், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகிய சமூக வலைத்தளங்களினால் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஏதாவது பயன் இருக்கிறதா அல்லது அதனால் அவர்கள் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களா? இதைத்தான் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சமீபத்தில் ஒரு 2 பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இப்பெல்லாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோவா பிரச்சனை வர்றதில்லை. ஏன்னா நான் என்ன சமைச்சு போட்டாலும் அவர் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்றாரு. ஸோ அதனால் நான் வாரத்துக்கு 3 வாட்டி தான் சமைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்பை தான் நான் கொடுக்குறேன். ஸோ எது கொடுத்தாலும் அவர் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே சாப்பிட்டு போயிடுறாரு. ஸோ அதனால் எங்களுக்குள்ள சண்டையே வர்றதில்லைன்றாரு. ஸோ இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு நம்மை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இந்த ஒரு அலைபேசியும் சமூக வலைத்தளங்களும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமே என்று பேசுவதற்கு ஒரு அணியினர் வந்திருக்கிறார்கள். அவர்களில் டாக்டர் பானுகோபன், பல் மருத்துவர், மிகச்சிறந்த பேச்சாளர். ஸோ சென்னையில் கிளினிக் வைத்திருக்கிறார். மிக விரைவில் யமனேஸ்வரத்திலும் ஒரு கிளினிக் துவங்கப் போகிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். அவருக்கு பக்கபலமாக திரு சபரிபாலா, ஒரு இளம் பேச்சாளர், கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் வரப்பிரசாதமே என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக ஒரு யானை பலத்துடன் கூடிய திரு பிரகாஷ் அவர்கள், ஆசிரியர், அவருடன் இருக்கிறார். இல்லை, என்னதான் சமூக வலைதளங்கள் இருந்தாலும் அது இளைஞர்களின் வீழ்ச்சிக்குத்தான் அடிக்கோலும் என்று அடித்து கூறுவதற்கு திரு சிவமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ ஒரு வளரும் பேச்சாளர், நாளைய வைரமுத்து என்று சொல்லலாம், மிகச்சிறந்த கவிஞர். அவருக்கு பக்கபலமாக இன்னொரு வளரும் பேச்சாளர் திரு சபரி அவர்கள், கல்லூரி படிப்பு முடித்து தற்போது சுயதொழில் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இவர்களுக்கும் ஒரு யானை பலமாக திரு ராஜாராமன் அவர்கள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளர். ஸோ நான் நேரத்தை தேவையில்லாமல் கடத்த விரும்பவில்லை. ஸோ திரு டாக்டர் பானுகோபனை பேச அழைக்கிறேன். அனைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தை துவங்குகின்றேன். இன்றைய தலைப்பு பட்டி தொட்டிகளில் கைபேசி சமூக வலைதளங்கள் வரமா சாபமா. இதில் வரம் என்ற தலைப்பில் நான் சிறிது நேரம் உங்களை மகிழ்விக்கவோ செய்ய நினைக்கின்றேன். கல்வி கரையில கற்பவன் ஆசில மெல்ல நினைக்கிற் பிணிவள தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவையை நீரொழிய பாலுன் குறுகிட்டிருந்து என்பது நாலடியார் வாக்கு. அதில் என்ன கூறப்பட்டுள்ளதென்றால், அன்னப்பறவையானது பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் எவ்வாறு நீரைக்கு பாலை மட்டும் எடுத்துக்கொள்கின்றதோ அதை போல இன்றைய காலகட்டத்தில் கைபேசியை நாம் நல்லதற்கு மட்டும் யூஸ் பண்ணி நம்முடைய முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணால் அது மிகப்பெரிய வரம். நம் மக்களிடையே ஃபஸ்ட்டு சக்கரத்தை கண்டுபிடித்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு நெருப்பு கண்டுபிடித்தார்கள், அதில் ஒரு முன்னேற்றம். அதுக்கப்புறம் கணிப்பொறியை கண்டுபிடித்தார்கள், மின்சாரம் கண்டுபிடித்தார்கள். எல்லா எதிரையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. நினைத்து பாருங்கள். கணிப்பொறி நம் கையில் உள்ளது, வீட்டில் உள்ளது, எல்லார் கையிலையும் உள்ளது.
தென் கைபேசி எல்லோருடையும் இப்போ உள்ளங்கையில் வந்துவிட்டது, உலகமே உள்ளங்கையில் வந்துவிட்டது. ஸோ நம்முடைய கைபேசி எல்லாருக்கும் ஒரு வரம் என்றேல் மிக இல்லை. நம்முடைய கைபேசி மூலம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று நிறைய இது உற்பத்தியாகின்றது. ஸோ அதன் மூலம் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு உடனடியாக அப்டேட்டாக தெரிய முடிகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ இங்கே கூடியிருக்கோமே, எல்லாரும் கூடியிருக்கின்றோமே, அது எதன் மூலம்? வாட்ஸ்அப் என்ற குரூப்பின் மூலமாக தான். பள்ளி நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகி, ஃபேஸ்புக்கில் குரூப் ஃபார்ம் ஆகி அதன் மூலம் எல்லாரும் ஒன்று கூறியிருக்கின்றோம். எத்தனை வருடங்கள் கழித்து? 25 வருடங்கள் கழித்து. 1993 நாம் 10th எல்லாரும் முடித்த பிறகு இப்போது சேர்ந்திருக்கிறோமே, அது எல்லாம் ஒரு வரம் அல்லவா? நம்முடைய சமுதாயத்திலேயே மாணவர்களுக்கு ஒரு வரம் இல்லையா? தென் ஆசிரியர் பெருமக்களை எல்லாரையும் கூப்பிட்டு, வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை ஒருங்கிணைத்து நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோமே, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோமே. அது எல்லாம் நம்முடைய கைபேசியினாலும் சமூக வலைதளங்கள் மூலம்தான் வந்தது என்றால் அது மிக இல்லை, அது வரம்தான் நண்பர்களே. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை உலகம் பூரா நம்முடைய பழைய பள்ளி மாணவர்கள் அப்டேட்டாக லைவாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை எதன் மூலம்? நம்முடைய கைபேசி, தொலைபேசி, சமூக வலைதளங்கள் மூலம்தானே. ஸோ நம்முடைய கைபேசியும் சமூக வலைதளங்களும் நம்முடைய சமுதாயத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு வரம் என்று நான் இந்த வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணால் அது நமக்கு உண்மையிலே வளர்ச்சிக்கே வழிவகுக்கும் என்று மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். ஸோ அடுத்தபடியாக திரு சிவமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடுவர்களின் உத்தரவோடு ஒரு எமர்ஜென்சியாக நம்ம தியானம் பண்ண வச்சவங்க ஜீவன் பாபு ஐயா அவர்கள், டிஎல் பிரகாஷ் ஐயா அவர்கள் எமர்ஜென்சியாக போக விரும்புகிறதுனால நம்ம தலைமை ஆசிரியர் டிஎன்ஆர் சாரை கூப்பிட்டு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிஎன்ஆர் சார் ப்ளீஸ். தியானம் செய்ய வச்சு நம்மளெல்லாம் நன்றி. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கீற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் வைர வரிகளை முதலில் வணங்கி, பஞ்ச் டைலாக் எதையும் பேசாமல் பஞ்சாயத்து நடுவராக அமர்ந்து கொண்டிருக்கும் பாஸ்கர் அவர்களை இரண்டாவதாக வணங்கி, ஆண்ட்ராய்டால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஆடியன்ஸ் அவர்களை மூன்றாவதாக வணங்கி என் உரையை தொடர்கிறேன். இன்றைய தலைப்பானது பட்டி தொட்டிகளை கைப்பற்றிய கைபேசியும் சமூக வலைதளங்களும் இளம் தலைமுறைக்கு ஒரு வரமா சாபமா என்ற அருமையான தலைப்பு. அதாவது, இன்று மக்கள் எல்லாம் மாக்களாகி போனார்கள். எதனாலே? இரண்டாலே. ஒன்று விலைவாசி, மற்றொன்று கைபேசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம காலைல எந்திரிச்ச உடனே எதை பார்ப்போம்? காலைல எந்திரிச்ச உடனே சாமி ஃபோட்டோவை பார்ப்போம், இல்லைன்னா அப்பா அம்மா முகத்தை பார்ப்போம், இல்லைன்னா இப்படி உள்ளங்கையை தேய்ச்சி பார்ப்போம். இன்று உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? காலங்காத்தால் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை தானே எடுத்துக்கிறாங்க. அதாவது இன்று உள்ள இளைஞர்கள் காலங்காத்தால் பல்ல தேய்க்கிறாங்க இல்லையோ, கரெக்டாக செல்லை தேய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடிலாம் நம்ம எந்திரிச்ச உடனே செல்லை தொட்டா என்ன சொல்லுவாங்க? ஏண்டா விளங்காமல் போகிறவனே, எந்திரிச்ச உடனே படி, இல்லைன்னா விளையாட போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் நோக்கியா ஃபோன் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நோக்கியா ஃபோன் இருந்துச்சு, அது பட்டன் ஃபோன். ஃபோன் வந்தால் என்ன பண்ணுவோம்? அட்டன் பண்ணுவோம், பேசுவோம், வச்சுருவோம். ஆனால் இன்றைக்கி அப்படியா? பொழுதன்னைக்கும் அந்த ஃபோனில் தான் இருக்கும்.
என்று அந்த ஆண்ட்ராய்டில் டச் வந்து விட்டதோ அன்றே இந்த குடும்பத்தில் டச் இல்லாமல் போனதே. இதுதான் வரம் என்று பேச வந்து விட்டார்கள் அவர்களே. அதுக்கப்புறம் எனக்கு மிக பிடித்த கவிஞர் ஒருவர் கண்ணதாசன், அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அருமையா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ அப்படின்னு பாட்டு பாடியிருப்பார். அவர் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தார், நான் இந்த பாட்டை எப்படி பாடியிருப்பார் தெரியுமா? வீடு வரை ப்ளூடூத், வீதி வரை ஒய்ஃபை, காடு வரை 4G, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ அப்படின்னு பாடியிருப்பார். அதாவது இன்று அரிசி கூட அத்தியாவசியம் இல்லாமல் போயிடுச்சு, ஆண்ட்ராய்டு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், இங்கே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காதல்ன்ற டாப்பிக்கில் போகலாம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் காதல் தான். இன்றைக்கு ஆண்ட்ராய்டு இல்லைன்னா காதலர்கள் இல்லை, காதலர்கள் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு இல்லை. இன்று பல பெண்கள் காதல் என்ற பெயரால் தங்களுடைய கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு காரணம் இந்த ஆண்ட்ராய்டு தான். இதை கண்ட ஒரு கவிஞன் எழுதினான், காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, இதில் பேதையான பெற்றோர் பின்னொரு நாள் நோக்கியா, மனிதனுக்கு நோக்கமெல்லாம் நோக்கியாவின் பக்கம்தான். ஏரோட்டும் பிழைப்பிற்கு எதிர்த்தாப்புள்ள ஏர்செல் கடை எதற்கு, சோற்றுக்கு வழி இல்லை உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா, நோயில்லா வாழ்வு போதும் நோக்கியா தேவையில்லை என்று எழுதி முடித்தான் அந்த கவிஞன். அன்றெல்லாம் பெண்களை நாம் தெய்வமாக மதித்தோம். இன்று அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அன்றெல்லாம் மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் உண்டு என்று எண்ணி அதற்கும் ஆடை கட்டி அழகு பார்த்த சமூகம் நம் தமிழ் சமூகம். ஆனால் இன்று ஒரு காதலனுடைய காதலை ஏற்காத பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வலைதளங்களில் வலம் வர செய்து கொண்டிருக்கிறார்களே, இதைத்தான் வரம் என்று பேச வந்து விட்டீர்களா? அப்புறம் ஏதோ பேசினாரு, வாட்ஸ்அப்பை பற்றி பேசினாரு. அதாவது இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சலாம் அவங்க மன்னிச்சு விட்டுலாம். இந்த யூகேம் பெர்ஃபெக்ட் பியூட்டி ஆப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் கேமராவில். அன்னைக்கு நான் ஃபோட்டோ பிடிச்சி பார்க்குறேன், நான் அவ்வளோ அழகாக தெரிகிறேன். என் முகத்தை பாருங்கள், பிடிக்குதா யாருக்காது? யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அந்த பியூட்டி ப்ளஸில் பிடிச்சி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கேன். அந்த பியூட்டி ப்ளஸ் வந்ததுலேருந்து பல ஆண்கள் பல பெண்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, பல பெண்கள் பல ஆண்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு கரீனா கபூர் மாதிரி இருக்காங்க பொம்பளை பிள்ளைய, ஆனால் நேரில் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு கறி பிடிச்ச ஆணி மாதிரி இருக்குது. அதை அப்படி காட்டுது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு நாம் எல்லாம் சமூக வலைதளங்களில் நம்முடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரம் வீண் போனால் அது வராது. நம்முடைய நேரத்தை பயன்படுத்தி அங்கு மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்குடைய ஓனர் காசு சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் உலக பணக்கார பட்டியலில் 6வது இடத்தை மார்க் ஜக்கர்பர்க் என்ற ஒரு 33 வயது இளைஞன் பிடித்திருக்கிறார் என்றால் காரணம் அது நாம் இங்கு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி கொண்டிருக்காங்க. அங்கே நம்ம இங்கே வந்து வலைதளம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது, நாங்கள் வந்து பெரியவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், எங்கள் தாத்தா காலத்தில் 100 வீடு இருந்துச்சுன்னா ஒரு ஃபோன் இருக்கும், அதுவும் லேண்ட்லைனாக இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது கையோட. இன்றைக்கி செல்லு வந்துருச்சு, எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிறோம். அதனால தான் அதுக்கு அலைபேசின்னு பேர் வச்சாங்க. அன்னைக்கு லேண்ட்லைன் இருந்துச்சு, ஃபோன் வந்தால் எல்லாருமே அங்கே கூடிடுவாங்க, லேண்ட்லைனில் கூடிடுவாங்க. அன்றைக்கு உறவினர்களும் நண்பர்களும் இதயத்தில் அருகில் இருந்தார்கள். என்று செல்போன் நமது இதயத்தின் அருகில் வந்துவிட்டதோ அன்றே நம்முடைய உறவுகளும் சொந்தங்களும் நம் இதயத்தை விட்டு காணாமல் போனது. ஞாலம் கருதினும் கைகூடும், அடி நானும் அவனும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நாங்கள் கடலை எரிக்கும் தீக்குச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அலைபேசி இருக்கிறதுனால நம்முடைய சொந்த பந்தங்கள் தூரமாக விலகி போயிடுறாங்க. இந்த கருத்து அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து தான் என்று நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் 100 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் பக்கத்து வீட்டுக்காரருக்கோ பக்கத்து வீட்டில் ஃப்ளாட் இருக்கிறவர்கிட்டையோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேசி வந்ததினால் சமூக வலைத்தளங்களினால்
சில கேடுகள் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். தற்போது பிரசாதமே என்று சொல்வதற்கு திரு சபரி பாலாஜி அவர்களை அழைக்கிறேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் என்னும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் திரு எம்ஜே பாஸ்கரையா அவர்களுக்கும் என் பணிவு கலந்த வணக்கங்கள். கடைசியாக எனக்கு முன்னாடி பேசிட்டு போனார் சிவமணி அவர்கள். என்னமோ சமூக வலைதளங்கள் அவருக்கு சாபம்னு சொல்கிற அவர் சிவமணி என்ற ஒரு இளைஞன் யமனேஸ்வரத்திலும் பரமக்குடியிலும் நல்லா ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே எங்கள் ஃபேஸ்புக் தான். ஏன் அவர் தன்னுடைய கவிதைகளை எழுதி தன்னுடைய மனசிலும் அவருடைய நோட்டு புத்தகத்திலும் மட்டும் வைத்து அவர் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டியதானே? ஏன் சமூக வலைதளமான எங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டதாலே அவர்கள் சிவமணி, கவிஞர் சிவமணி என்ற ஒரு புரட்சிமிகு இளைஞன் உருவானான்? அதற்கு காரணம் எங்கள் சமூக வலைதளம் தானே என்பதை அவர் மறந்து உரையாடி கொண்டிருக்கிறார். சரி, அது போகட்டும். அப்புறம் பிறகு எனக்கு அடுத்து பேச வர்றார் இளம் இயக்குனர் சபரி அவர்கள். அவர் ஒரு 3-4 குறும்படங்கள் எடுத்திருக்காரு. அவர் தன்னுடைய குறும்படங்கள் எடுத்து அவருடைய லேப்டாப்பிலும் அவருடைய செல்போனிலும் வைத்து அவரும் அவருடைய நண்பர்களுக்கு மட்டும் காட்டியிருக்க வேண்டியதானே? ஏன் யூடியூப் என்ற எங்களுடைய முகநூலில் பதிவிட்டார்? அவர் பதிவிட்டதால் தானே இன்று அவர் இளம் இயக்குனர் என்று இந்த உலகத்திற்கு தெரிய வந்தது. அப்புறம் பிறகு இன்னொன்றை சொன்னார், மார்க் ஜக்கர்பெர்க்கை பற்றி. நாம் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறோமா? அவர் சொல்கிற வேடிக்கையாக இருக்குது. இன்று அந்த மார்க் ஜக்கர்பெர்க் இல்லைன்னா இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற சிவமணியும் இல்லை, அந்த சபரியும் இல்லை. ஏன் ஹிப்ஹாப் தமிழா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் உருவானதெல்லாம் எங்களுடைய சமூக வலைதளங்கள் தான். அவர் ஏன் முன்னாடி இருக்கிற நிறைய கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. முன்னாடி மொத்தமே படிக்காதவங்கள்ட்ட கேட்டால் 5 கவிஞரோ 6 கவிஞர் பற்றி தான் பேர் சொல்லுவாங்க. கவிஞர் கண்ணதாசன், வைரமுத்து அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, கவிஞர் செந்தமிழ்தாசன், பழனிவேல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தது எங்கள் ஃபேஸ்புக் தான். நிறைய பேருக்கு நல்லா பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னது எங்களுடைய யூடியூப் தான். அப்புறம் இன்னொன்று சொன்னார், சமூக வலைதளங்கள் சாபம்னு சொன்னார். அது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டையே உழிக்கிற ஒரு மாபெரும் போராட்டம். அதை பற்றி சொல்லணும்னா, நம்ம இப்போ எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில். அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு இளைஞர்களாக போய் வீட்டுக்கு போய் இந்தாங்க இன்விடேஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறோம், நீங்கள் வாங்க ஒவ்வொருத்தையாக போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த மாதிரி இப்போ வாட்ஸ்அப் வந்துச்சு, ஒரு குரூப் ஓப்பன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். சொன்னே அங்கே குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் குவிந்தாங்க. அதனால தானே ஜல்லிக்கட்டுன்ற ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு முடிவு வந்துச்சு. நமக்கு போராட்டம் சக்ஸஸ் ஆகி ஜல்லிக்கட்டு மறுபடியும் திரும்ப பெற்றுச்சு. இதெல்லாம் மறந்து சொன்னாங்க. அப்புறம் இந்த இப்போ இருக்கிற நிறைய ஏழை குழந்தைகள் படிப்பதற்கும் துணிமணிக்கும் நிறைய பேர் வசதி இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ஹீலர் ஃபவுண்டேஷன், அகன ஃபவுண்டேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகுனதுனா அதோட முக்கிய காரணம் எங்களுடைய சமூக வலைதளங்கள் தான். அதில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, உங்களால் படிக்க முடியலைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் எவ்வளோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க. இது யாராலையும் மறுப்பு சொல்ல முடியாது. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ முன்னாடி எப்படின்னா பக்கத்து தெருவில் தான் ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது கூட நமக்கு தெரியாது. இப்போ பக்கத்து நாட்டில் என்ன நியூஸ் நடக்குதுன்னு வரைக்கும் நமக்கு தெரியுது. அதோடைய முக்கிய காரணம் எங்களுடைய சமூக வலைதளங்களும் செல்பேசியும் தானே. அப்புறம் சொன்னோம்னா, இப்போ ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் நடந்தனா இப்போ முன்னாடியெல்லாம் செல்ஃபோன் இல்லை, அதனால் எவ்வளோ உயிர் பறிபோகப்பட்டிருக்கு. இப்போ செல்ஃபோன் ஒன்று வந்துருச்சு, ஒருத்தர் 108 கால் பண்ணுறாரு, அதனால் எவ்வளோ உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால் எங்களுடைய சமூக வலைதளங்களும் அலைபேசியும் வரம் என்று என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சபரி அவர்களே. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி சொன்னார். எப்படி உலக அளவுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
அதன் பிறகு ஒருவருக்கு உதவி செய்வதற்கு சமூக வலைதளங்களும் அலைபேசியும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்றது. ஸோ அதை பற்றி திரு சிவமணி அவர்கள் சொன்னார். ஸோ இப்போது நாங்கள் பார்ப்போம் அவரை எதிர்த்து பேச. இல்லை இல்லை, இதெல்லாம் சாபக்கேடுதான் என்று சொல்வதற்கு திரு சபரி அவர்கள் வருகிறார்கள். அடுத்த 10 மாதம் என்னை கையில் சுமந்து இன்றளவும் தன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டிருக்கும் என் தாயின் திருவடிகளை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் அவையோர் அவர்களையும் இங்கு நடுவர்களாக இருக்கும் அவர்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். டிவி வந்தது, புத்தகத்தை மறந்தோம். கைபேசி வந்தது, உறவினர்களை மறந்தோம். கிராமம் போய் நகரம் வந்தது, மண் வாசனையை மறந்தோம். ஏசி வந்தது, மரத்தின் நிழலை மறந்தோம். கார் பைக் வந்தது, நடக்க மறந்தோம். கால்குலேட்டர் வந்தது, கணக்கு போட மறந்தோம். இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒன்று வந்துச்சு பார்த்தீங்க, வாட்ஸ்அப்னு ஒன்று. அது வந்தனால தூங்கவே மறந்துட்டோம் தூங்கவே மறந்துட்டோம். இப்போ இருக்கிற இளைஞரெல்லாம் என்ன பண்ணுறான், தூங்குறதுக்கு முன்னாடி அந்த வாட்ஸ்அப்பை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். தூங்குறானா ஒழுங்கா? அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, தம்பி தூங்குடா, அம்மா இருமா ஒரு மணி நேரம்மா. பெற்றோர்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில். நம்ம அருமை தம்பி சபரிபாலா சொன்னார்கள். அவர் சொன்னார், ஜல்லிக்கட்டில் வந்து எவ்வளோ பேர் வந்தாங்க, அது நம்ம சமூக வலைதளங்கள் தானேன்னு சொன்னார். ஆனால் நான் சொல்கிறேன், 1947 சுதந்திரம் அடைந்தோம். அன்னைக்கு எத்தனை பேர் கூட்டம், எவ்வளோ கூட்டம் எப்படி வந்துச்சு அது அவருக்கு தெரியலை. அப்போது என்ன சுதந்திரம் நடக்குது, வாங்க தம்பி எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு கூட்டமா? இல்லையே, எவ்வளோ பெரிய புரட்சியான கூட்டம் எப்படி வந்தது அது அவருக்கு தெரியலையா? இப்போ வந்து மாதா பிதா குரு தெய்வம் எல்லாரும் வந்து இப்போது மாதா பிதா குரு தெய்வத்தை காட்டிலும் கூகுள்னு எல்லாரும் வாழ்கிறாங்க. குருவை மறந்துட்டாங்க. அது ஏன்னு தெரியலை. ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆசான் தெரியுமா, அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. குரு நம்மளுக்கு வந்து நல்லதை மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் கூகுள் இருக்கே, அது நல்லதையும் காட்டும் கெட்டதையும் காட்டும். ஐயா, 2 நாள் முன்னாடி நான் அழகர் கோயில் போயிருந்தேன். அங்கே எவ்வளோ அழகு அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். மேலே பழமுதிர்ச்சி சோலை இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது மேலே வந்து ஒரு போர்டு இருந்துச்சு. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, குரங்குகளுக்கு தின்பண்டம் கொடுக்காதே, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும்னு இருந்துச்சு. எனக்கு தெரியலை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஏன் நண்பா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, சொல் நண்பான்னு கேட்டேன். சரி, அவனுக்கும் தெரியலை. ஏன்டா ஒரு வாயிலா ஜீவனுக்கு வாழைப்பழம் கொடுக்குறது தப்பான்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் உடனே அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஏன் சார் எழுதி போட்டிருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், குரங்குகளின் குணம் என்னன்னு தெரியுமா தம்பி, அது வந்து மரத்துக்கு மரம் தாவி உணவை வந்து சேகரித்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். இதை ஏன் சொல்ல வர்றேன்னு தெரியுமா, இது போல் தான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ உடலை எப்படி வலு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். நோய் தானே வாங்குகிறோம். நம்ம இப்போ நோயை தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இதை புரிந்து கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே, இது சாபம் அல்லவா? கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். நாம் வந்து எல்லாரும் கூடி பேசி, குடும்பத்தோடு கூடி பேசி சிரித்ததெல்லாம் இப்போ கம்மி ஆயிடுச்சு. எல்லாரும் தனித்தனியாக உட்கார்ந்து கைபேசியை தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம். கடைசி அவன் வாழ்க்கையும் தேய்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திர போராட்டமே சமூக வலைதளத்தின் உதவி இல்லாமல், அலைபேசியின் உதவி இல்லாமல் நடக்கிறது என்றால், ஸோ இவர்கள் சொல்லக்கூடிய அலைபேசியினால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் என்பது மிக பொய்யாகிறது. மற்றொரு கருத்து, விளையாட்டு. அலைபேசி வந்ததுக்கு பிறகு விளையாடக்கூடிய மனோபாவம் மிகவும் குறைந்து விட்டது என்று, அது என்னமோ நிதர்சனமான உண்மை. அதை அனைவரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அந்த விளையாடுகின்ற ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை
நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இது ஒரு திடீருடைய ஏற்பாடு. சமூக வலைதளமும் கைபேசியும் ஒரு வரமாக இருக்கின்றன என்ற அணியில் நான் பேச இருக்கின்றேன். அதே போல் சாபம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். சாபம் என்று ஒத்துக்கொள்கிறேன். எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்குது. எல்லாரும் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி சாபம் என்று பேசினால் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கணும், இன்றைக்கி முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி ஆகிப்போச்சு. சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன். தலைப்பு வித்தியாசமாக இருந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெண்கள் சோப்பு போட்டு குளிப்பது நல்லதா, ஷாம்பு போட்டு குளிப்பது நல்லதா? அருமையான தலைப்பு. பெண்கள் சோப்பு போட்டு குளிப்பது நல்லதா, ஷாம்பு போட்டு குளிப்பது நல்லதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. ஒரு பேர் நல்ல 2 அணியும் கடுமையாக வாதாடுறாங்க. இல்லை சோப்பு போட்டு தான் குளிக்கணும்னு, இல்லை ஷாம்பு போட்டு தான் குளிக்கணும்னு வாதாடுறாங்க. ரெண்டு அணியில் வாதாடுறது முடிஞ்சிச்சு. நடுவர் தீர்ப்பு சொல்லணும். அழகாக தீர்ப்பு சொல்கிறாரு. பெண்கள் சோப்பு போட்டு குளிப்பது நல்லதா, ஷாம்பு போட்டு குளிப்பது நல்லதா? நடுவர் விடை சொல்கிறாரு, பெண்கள் தாப்பா போட்டு குளிப்பதே நல்லது அப்படின்னு சொன்னே அவர் அழகாக முடிச்சிட்டார். பாருங்கள் எவ்வளோ அழகாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறது இல்லையா? இன்னொன்று, பெண்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒன்று இதே மாதிரி ஒன்று நடத்தினாங்க. பெண்களை பற்றி சொல்கிறீர்கள், ஆண்களை பற்றி சொல்லணும்னு சொல்லி இதே டாபிக் அவங்களும் வச்சுட்டாங்க. ஆண்கள் சோப்பு போட்டு குளிப்பது நல்லதா, ஷாம்பு போட்டு குளிப்பது நல்லதான்னு. பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்கள் சோப்பு போட்டு குளிப்பது நல்லதா, ஷாம்பு போட்டு குளிப்பது நல்லதான்னு. இப்போ 2 அணியும் கடுமையாக நல்லா விவாதம் பண்ணுறாங்க. நடுவர் கடைசி அதுக்கு தீர்ப்பு சொல்லணுமா இல்லையா? நடுவர் தீர்ப்பு சொல்கிறாரு. என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா? ஆண்கள் சோப்பு போட்டு குளிப்பது நல்லதா, ஷாம்பு போட்டு குளிப்பது நல்லதா? அந்த பொண்ணு அருமையாக தீர்ப்பு சொல்லுது, டவல் கட்டி குளிப்பது நல்லதுன்னு சொல்லிருச்சு. இடுப்பில் துண்டு கட்டி டவல் கட்டி குளிப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கு. இப்படிலாம் அருமையான தீர்ப்பு, அருமையான பட்டிமன்றங்கள் எல்லாம் இந்த யூடியூப்லாம் வருது. அதெல்லாம் பாருங்கள், நல்ல விஷயங்களை தான் சொல்கிறாங்க. நம்ம நினைத்து கூட பார்க்கவில்லை அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, சின்ன குழந்தைகள்லாம் ஒரு திருக்குறள் சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இடியாப்பத்தின் வாழ்வுதனை நூடுல்ஸ் கவ்வும், இடியாப்பத்தின் வாழ்வுதனை நூடுல்ஸ் கவ்வும், இறுதியில் இடியாப்பமே வெல்லும். அப்படி ஒரு குறள் கொடுத்துருந்தாங்க. உண்மையில் ஒரு அருமையான குறள் தான் இது. நான் இன்றைக்கி நம்ம அந்த உடனடியாக தயாரிக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டால் அதற்கான எதிர்விளைவுகள் நாம் கண்டிப்பாக உடம்புக்கு ஏற்படும். உடனே அதுக்கு இந்த மாதிரி ஒரு குறள் அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடியது. செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் மக்களுக்கு கொண்டு செல்ல உதவக்கூடியவை 2 தான். இதெல்லாம் தந்தி வந்துருச்சுன்னா ஐயையோ என்னாச்சோ ஏதாச்சோ நினைப்பாங்க. ஏன்னா ஒரு ஏதாவது இறந்துருப்பார்கள்ன்ற அர்த்தம் தந்தி வந்துருச்சுன்னா. இன்றைக்கெல்லாம் அந்த சூழ்நிலாம் இல்லை, உடனுக்குடனே வந்துருச்சு. காமன்வெல்த்து போட்டி நடந்தது, ஒலிம்பிக் போட்டியெல்லாம் நடந்தது. நம்ம அங்கே வீட்டிலே உட்காந்து எல்லாமே பார்க்குறோம். ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது. எந்த ஒரு அறிவியல் சாதனமாக இருந்தாலும் சரி, நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஒரு கரண்ட் என்னாலும் 2 வயர் இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் இருக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். ஒரு தண்ணீர் என்று சொன்னாலும் H2O ஒரு 2 கலவை இருக்கணும். இப்போ 2 இல்லாமல் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. அதில் எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்து நாம் உபயோகிக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய அணியினர் பேசுகிறார்கள். இப்போது செல்ஃபோனில் தான் இன்றைக்கி எல்லா தகவல்களும் நடந்திருக்கு. ஒரு டிஎன்பிசி படிக்கணுமா, ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதணுமா, அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே வர்றாங்க. நம்ம ட்ரெயினில் போவோம், பரமக்குடியிலேருந்து மதுரை போகும்போது அந்த டிஎன்பிஎஸ்சி சமயத்தில் எத்தனை பேர் செல்ஃபோன்லேயே படிக்கிறா தெரியுமா? எப்போவுமே படிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நன்மை செல்ஃபோனில் தான் இருக்குது. காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய செய்திகள், உலக செய்திகள் அனைத்துமே செல்ஃபோனில் இருக்குது. இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டா போது எல்லாமே கிடைக்குது. இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்தா சினிமா பாடல்களாக இருந்தாலும் சரி, பக்தி பாடல்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முன்னேற்றம் செய்வதற்கான அனைத்து வழிவகைகளும் இந்த செல்ஃபோன் இருக்குது. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா புஷ்பக விமானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புஷ்பக விமானம், அந்த புஷ்பக விமானம் போனது அன்னைக்கு போச்சு.
இன்றைக்கி போயின் விமானம் போவது என்று இதில் வந்து நம்ம போயின் விமானத்தை பற்றிலாம் இதில் பார்க்குறோம். முதல்ல அசரீரி வாக்கு கேட்பார்கள். இன்றைக்கி வந்து வானொலி மூலம் என்ன செய்கின்றோம், நம்ம செய்தியை கேட்கின்றோம். முதல்ல ஞானக்கண்ணால் ஞான திருஷ்டியால் தான் எல்லா நிகழ்ச்சியை பார்த்தோம். இன்றைக்கி டெலிவிஷன் மூலமாகவும் செல்ஃபோன் மூலமாகவும் இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டோம். ராமாயண மகாபாரத காலத்திலாம் ஒரு சில அஸ்திரங்கள் இருக்கும். இந்த அக்னி அஸ்திரம், நாகாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி அது எப்படி உபயோகப்படுத்துகிறாரோ அதெல்லாம் நம்ம செல்ஃபோன் மூலமாகவே, அணுகுண்டுகளின் மூலமாகவும், ராக்கெட்டுகளின் மூலமாகவும், ஏவுகணையின் மூலமாகவும் பறந்து தாக்குகின்றோம். அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத அறிவியல் உண்மைகளை கூட நாம் இந்த செல்ஃபோன் வலைதளங்களின் மூலம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உன்னதமான உண்மைகள், அறிவியல் உண்மைகள் எல்லாமே நாம் தெரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொள்வதற்கும், மாணவர் மத்தியில் புரிவதற்கும், பாமரர்களுக்கும் தெரிவதற்கும் இந்த வலைதளங்களும் செல்ஃபோனும் தான் இன்றைக்கு காரணமாக இருக்கின்றன. ஆகவே இவை இரண்டும் உலக மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் இது ஒரு வரம் தான். வரம் இல்லை என்று சொல்பவர்கள் அதை உபயோகப்படுத்துவடைய விதத்தில் மாற்றம் இருக்கின்றான். உபயோகப்படுத்துவது என்பது சரியான முறையில் உபயோகப்படுத்தினால் இந்த இரண்டுமே நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரமாகத்தான் கருத வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பிரகாஷ் அவர்களே. சார் ரொம்ப அருமையாக 2 விஷயம் சொன்னார். சில விஷயங்கள் உடனுக்குடன் தெரியப்படுத்துவதற்கு அலைபேசி மிக முக்கிய காரணம். ஸோ அதை இப்போதும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தருக்கு உடனடியாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா முன்ன மாதிரி தந்தியெல்லாம் அடிக்காமல் இப்போ எல்லா டைமும் ஒரு செல்ஃபோன் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஒருத்தருக்கு பள்ளி படிப்பை முடித்து அடுத்து வேலை பார்க்குறப்போ போகிறப்போ அவருக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிக அதிக அளவில் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீட் எக்ஸாமுக்கான ஒட்டுமொத்த கையேடும் உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறது என்று திரு பிரகாஷ் அவர்கள் பட்டியலிட்டார். ஸோ இதையெல்லாம் எதிர்க்கும் விதமாக திரு ராஜாராமன் அவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் என்று பார்ப்போம். கருத்தோடு இசைத்த மொழி எந்தம் எண்ணத்தை கூறற்கு நானென்று முன் வந்திருந்து மொழி வேற்று வண்ண பிற மொழி கற்க உதவிய வன்மை பொருந்தும் மொழி அதனால் நான் சார்ந்திருக்கக்கூடிய சௌராஷ்டிர சமூகம் என் தாயும் தமிழ் அன்னையும் வாழிய வாழிய வென்றடி வாழ்த்துகிறேன். அன்பிற்குரிய நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி மகிழ்கிறேன். அருமைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் ஏற்கனவே ஒரு ஜாம்பவான் என்று சொல்லலாம். அருமைக்குரிய ஆசிரியர் அருமையாக சொன்னார்கள். பெண்கள் தாழ்பால் போட்டு குளித்தா நல்லது, ஆண்கள் டவல் கட்டி கழிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அப்போது அவங்க வரம் என்று பேசக்கூடிய வந்திருக்காங்க. இந்த தாழ்பால் போட்டு பெண்கள் குளிக்கலைன்னா நாங்கள் பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம், முகநூலில் பதிவேற்றம் செஞ்சுருவோம். அந்த மாதிரியான ஆசிரியரிடம் ஒரு கேள்வி கேட்குறேன். இது வரமா சாபமா? மக்களை நீங்கள் தான் அதற்குரிய பதில் சொல்ல வேண்டும். சரி, ஒரு காக்கை இறந்தது என்றால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த காக்கையின் அந்த கரைதலுக்கு ஏற்றவாறு எல்லா காக்கையிலும் ஒன்று சேர்ந்து அங்கே கூடி கரைந்து கொண்டிருக்கு. ஆகா, என்னுடைய இனத்தை ஒருத்தன் அடித்து கொண்டு போட்டானே என்ன. ஆனால் ஒரு மனிதன் அடிபட்டோ வெட்டுப்பட்டோ குத்துப்பட்டோ ஒரு சாலையில் கிடக்கிறான் என்றால் அவனை யார் பார்க்கிறார்? முதலில் கையில் இருக்கக்கூடிய தொடுதிரை செல்லிடை பேசியிலே அதனோடு அந்த பிணத்தோடும் அல்லது அடிபட்டவனோடு சேர்ந்து சுயப்படம் தற்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். அதை சமூக வலைதளங்களிலே வெளியிடுகிறார்கள். அது வரமா சாபமா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இன்று அறிவார்ந்த சமூகம் வளர்ந்திருக்கிறது, கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். ஒரு இல்லத்திலே ஒரு தாயும் தந்தையும் ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள். பெரிய ஒரு 4 பேருக்கு 4 ரூம்பு. ஆனால் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேசணும்னாலும் கூடி உட்கார்ந்து பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி ஆளுக்கு ஒவ்வொரு செல்ஃபோனு, எல்லாரும் ஒவ்வொரு ரூமில் இருக்கிறாங்க. இங்கேருந்து அப்பா கணவன் வந்து மனைவியிட்ட சொல்கிறாரு, மனைவி வந்து மகன்கிட்ட சொல்கிறான், மகன் வந்து மகள்கிட்ட சொல்கிறான். இது வரமா சாபமா? நடுவர் அவர்களே, ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய செல்லிடை பேசியினை நாம் வைத்துக்கொண்டு தலையிலே ஒளி வாங்கி, குறைந்த அளவு ஒளியுடைய அந்த தலையை ஒளி வாங்கி, காது ஒளி வாங்கியை பொறுத்து கொண்டு நாம் சாலையில் செல்கிறோம். அப்பொழுது செல்கிற பொழுது நாம் 2 சக்கர வாகனத்திலோ அல்லது 4 சக்கர வாகனத்திலோ இயக்கி கொண்டு செல்கிறோம். பின்னால் வரக்கூடிய அந்த வாகனத்தினுடைய அந்த ஓசை நமக்கு தெரிகிறதா? அது அனுப்புகின்ற சமிக்கையை நம்ம பார்க்கிறோமா, கேட்கிறோமா? இல்லை. எங்களுடைய வழி என்ன? அந்த முகலில் பதிவிட்டக்கூடிய அந்த தவறான செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். கட்சேவி என்று சொல்லக்கூடிய அந்த கட்சேவியிலேயே உங்களுக்கு அடங்கிடுச்சு. வாட்ஸ்அப்னா கட்சேவின்னு தமிழில் சொல்கிறாங்க. செவிக்கு கொண்டு வரதை கட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க.
ஆக அந்த மாதிரி பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு உயிரை நாமளாக இழக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த செல்லடை பேசியின் மூலம் கிடைப்பது வரமா சாபமா? சாபம் தான் அதில் நிறைஞ்சிருக்கு. அதாவது அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர் என்பது வான்புகழ் வண்ணலத்தின் வானலாவிய கூற்று. அதாவது இந்த செல்லடை பேசி நாம் எப்படி தொட்டு அணைத்து அதை பயன்படுத்துகிறோம், அதனால் விளையக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்று அறிந்து கொண்டால் அறிவுடையவர்கள் அதிலிருந்து விலகி விடுவார்கள். ஆனால் அறிவற்ற சமுதாயம் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய தீமைகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு பார்க்கிறது. ஆகவே வரமே சாபமே சாபமே என்று வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜாராம் அவர்களே. ஸோ ராஜாராம் அவர்கள் சொன்னார் பாதிப்புகள், அதை பற்றியும் பேசினார். ஸோ இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாகணும். இங்கே இருக்கவங்கன்றத்தில் ஒரு வழக்குன்னு வர்றப்போ அதில் அந்த வழக்குதாரர் இருவருடைய பேச்சு திறமை, வாத திறமையையும் அவர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களையும் வைத்துத்தான் அந்த வழக்கின் போக்கும் அதனுடைய தீர்ப்பும் வரும். பட்டிமன்றமும் இதற்கு விதிவிலக்கல்ல. இங்கே இரண்டு அணியினரும் மிக திறமையாக அவர்களுடைய வாத திறமையை முன்வைத்தார்கள், அதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் சமர்ப்பித்தார்கள். இப்பொழுது நம்முடைய பட்டிமன்ற தலைப்பை பார்த்தீர்கள் என்றால் இளம் சமுதாயம் அல்லது இன்றைய இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் என்று நாம் யாரை சொல்கிறோம்? பொதுவாக 18 முதல் 25 வயதுடைய நபர்களை நாம் இளைய சமுதாயம் என்கிறோம். அவர்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறார்கள்? பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி பருவத்தை முடித்துவிட்டு அடுத்த கட்டம், அதாவது பொருள் ஈட்டக்கூடிய கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வயதில் உடையவர்களுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். ஒரு விதமான பதற்றம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், முடிவெடுப்பதில் ஒருவித திணறுவது ஆகிய சில குணாதிசயங்கள் இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் இவர்களிடம் ஒரு அலைபேசியும் அனைத்தையும் தெரிவிக்கின்ற சமூக வலைத்தளங்களும் இருந்தால் அது அவர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்ல மிகப்பெரிய வாய்ப்பாக அமைய வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு இளைஞரிடமும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. அவர்களிடம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் அனைத்து விதமான சோசியல் சைட்ஸும் அதில் இருக்கின்றன. ஸோ அதை வைத்து அவர்கள் தவறான வழிக்கு போக மிக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நம் அடுத்த இதனால் விளையக்கூடிய பலன்களையும் புறம் தள்ளிவிட முடியாது. இதனால் ஏற்படுகிற பலன்கள் நீங்கள் என்ன யோசிக்கலாம். ஒருத்தருக்கு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அடுத்தவர் வேலை தேடும் படலம் இருக்கும். எந்த இடத்தில் வேலை தேட வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன, அந்த தகுதிகள் தனக்கு இருக்கிறதா, அந்த தகுதி அல்லது திறமையை வளர்த்து கொள்ள நான் எங்கே போய் கற்றுக்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? சமூக வலைதளங்கள் அதற்கு மிகப்பெரிய உதவி செய்கின்றன இல்லையா? எப்பொழுதுமே ஒரு கண்டுபிடிப்பு என்பது அதில் குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். எடுத்துக்காட்டாக கம்ப்யூட்டர் என்கிற கணினி என்று வரும்போது அது முதலில் வரப்போ அனைவரும் எதிர்த்தார்கள், மிக பயங்கரமாக எதிர்த்தார்கள். ஏனென்றால் கம்ப்யூட்டர் வந்தால் அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளும் பறிபோய்விடும் என்று எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஒரு துறையையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதுபோல் எந்த ஒரு டெக்னாலஜியும் வரும்போது அதை நாம் எப்படி லாபகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை மிக டீப்பாக மிக ஆராய்ந்து போகக்கூடாது, அதில் உள்ளே செல்லக்கூடாது. ஆகையால் இதில் குறைகள் மற்றும் நிறைகள் இரண்டையும் சீர்தூக்கி பார்க்கும்போது குறைகளை விட நிறைகளே அதிகமாக இருப்பதால் இந்த சமூக வலைதளங்களும் அலைபேசியும் இளைய சமுதாயத்திற்கு மிக சரியாக சிந்தித்து செயல்பட்டால், சுய ஒழுக்கத்துடன் செயல்பட்டால் இது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமே என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.